நம்ம இந்திய அரசியல் அமைப்பு எப்படி கொடுக்குறோம் ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இன்க்ளூட்ஸ் ரைட் டு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் வந்து அவர் ஒரு பெரிய ஆள் பணக்காரரு, அவருக்கு வந்து எதிரான ஒரு இன்வெஸ்டிகேஷன்னா சரியாக பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து நம்ம இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. கண்டிப்பாக உங்களுக்கு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு வந்து இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரும் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு பணபலம் பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமமாக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமே தவிர அவருக்கு தனியாக ஸ்பெஷல் எந்த ஒரு இதையும் வச்சு பண்ண முடியாது. அதை மாதிரி ஆர்டிகல் 19(1)A ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இன்க்ளூட்ஸ் ரெக்கார்டிங் பப்ளிக் ஃபங்க்ஷன். ஸோ அவருக்கு வந்து ஒரு பொது நிகழ்ச்சி இருக்குது. அந்த பொது நிகழ்ச்சியை எந்த ஒரு பாமரனுக்கும் அந்த இடத்துல அவருக்கு பேசுகிறதுக்கு உரிமை உண்டு, தன்னுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டு உரிமை உண்டு. அதை மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் உரிமை உண்டு. அதனால் நீ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அவர் பணக்காரர் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஒரு சில இடங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சில சீக்கிரட்டான இடங்களில் பாதுகாக்கப்பட்ட இடங்களில் நம்ம எடுக்கக்கூடாது. அது தவிர்த்த பொது இடங்களில் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அதில் யாரும் உங்களை தடை பண்ணிடவே முடியாது.